أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதர்சாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் குறைஷிய சீமான் வீட்டு பிள்ளையாவார். செல்வ செல்பில் வளர்க்கப்பட்ட இவர் அர்கமின் வீட்டில் அன்னலாரை சந்தித்து இஸ்லாத்தில் தம்மை இணைந்து கொண்டார். என்றாலும் தாம் முஸ்லிமானதை வெகு நாட்கள் வரை மறைத்தே வைத்திருந்தார். ஒரு நாள் இவர் தொழுது கொண்டிருப்பதை பார்த்த ஒருவர் இவர் பெற்றோருக்கு தெரிவித்து விட்டார். பெற்றோரும் இவருடன் உறவை துண்டித்து கொண்டனர். அதன் பிறகு பல இன்னல்களை எதிர்கொண்டார். எப்படியோ தலைமையராகி ஹபசாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற இவர் மீண்டும் மக்கா வந்ததும் மதீனாவாசிகளுடன் மதீனா முஸ்லிம்களுடன் குர்ஆனை கற்பிப்பதற்காக நபிகள்னார் அனுப்பி வைத்திருந்தார்கள். அங்கு சென்ற இவர் முக்ரி கற்பிப்பவர் என்னும் அடைமொழியால் பிரபலமானார். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போரில் இஸ்லாமிய கொடியை கையேந்திலே அன்னலார் முன்னிலையில் எதிரிகளை துணிச்சலுடன் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த நிலையிலேயே ஷஹீதானார். 2வதாக அன்னலாரின் அற்புதம். வானவர்களின் உதவி. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, உஹது போர் நடைபெற்ற நாளில் நபிகளாரின் வலமும் இடமும் அது வெண்மையான ஆடை அணிந்திருந்த இருவர் நின்று கொண்டு அன்னலார் சார்பாக எதிரிகளிடம் கடுமையாக போரிட்டார்கள். இதற்கு முன்னர் அவர்களை நான் கண்டதே இல்லை. அவர்களில் ஒருவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மற்றொருவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 3வதாக ஒரு ஃபர்லை பற்றி. உலுவுடன் மஸ்ஜிது செல்லுதல். ஒருவர் முழுமையாக முறையில் ஒலு செய்து பள்ளிவாசலுக்கு தொழ சென்றார். ஆனால் அங்கு ஜமாத் முடிந்து விட்டிருந்தது. என்றாலும் இவருக்கு ஜமாத்துடன் தொழுத நன்மை கிடைக்கும். இதனால் ஏற்கனவே தொழுதவர்களின் நன்மையில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வதாக ஒரு சுன்னத்தை பற்றி. கழிவறையின் துவா. கழிவறைக்குள் செல்லும்போது ஓத வேண்டிய துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. பொருள், யா அல்லாஹ், கெட்ட ஆண் பெண் ஜின்களில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கழிவறையிலிருந்து வெளியே வந்ததும் ஓதும் துவா. குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னில் அதா வ ஆஃபானி. பொருள், யா அல்லாஹ், உன்னிடம் மன்னிப்பை வேண்டுகின்றேன். எனக்கு தொல்லை தருபவற்றை என்னிடமிருந்து நீக்கி சுகமளித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். 5வதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஏழைகளை மன்னித்தல். முந்தைய சமுதாயத்தின் ஒரு நபரிடம் கணக்கு வழக்கு நடைபெற்ற போது அவர் செயலேட்டில் எந்த நன்மையுள்ளமில்லை. ஆனால் செல்வந்தவரான அவர் தனது பிள்ளைகளுக்கு ஏழை எளியோரிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ளுமாறு அறிவுற்றிருந்தார். இதை கண்ட அல்லாஹ், இவரை விட நானே அதிகம் இரக்கப்படுவேன் என்று கூறி அவரை மன்னிக்க வானவர்களுக்கு உத்தரவிட்டான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வதாக ஒரு பாவத்தை பற்றி. ரசூலின் கட்டளையை மறுத்தல். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்கள் இறை தூதர் கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களை சோதனை பிடித்து கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பிடித்து கொள்வதையோ அஞ்சி கொள்ளட்டும். 7வதாக உலகத்தை பற்றி. உணவளிப்பில் சாதுரியம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் தன் அடியார்களுக்கு உணவை விரிவாக்கிவிட்டால் அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்வார்கள். ஆகவே அவர்கள் தான் விரும்பிய அளவு இறக்கி வைக்கின்றான். நிச்சயமாக அவன் தன் அடியார்களை நன்கறிபவன், உற்று நோக்குபவன். 8வதாக மறுமையை பற்றி. மன்னரை மறுமையின் முதல் தளம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு கபருக்கு அருகில் செல்லும் போதெல்லாம் தமது தாடி நனையும் அளவுக்கு கண்ணீர் வடித்து அழுவார்கள். இது பற்றி அவர்களிடம் வினவியதற்கு, மறுமைக்கான தலங்களில் கபரு தான் முதல் தலமாகும். இதில் தேர்ச்சி பெற்றவர் அடுத்தடுத்த தலங்களிலும் தேர்ச்சி பெற முடியாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். பேரிக்காயின் பலன்கள். பேரிக்காய் சாப்பிடுங்கள், அது இதயத்தின் சுகத்தையும் வலுவையும் அளிக்கிறது. மேலும் பிறருக்கும் குழந்தை அழகானதாக பிறக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. அல்லாஹ்விடம் கேளுங்கள். மனிதர்கள் தனது எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். செருப்பின் வார் அருந்தாலும் அவனிடமே கேளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.